காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. மாமா கண்ணம்மா கொஞ்சம் வெளில வாயேன். வெளியே இருக்கீங்களா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நீ வா, நான் சொல்றேன். வரேன். மாமா என்ன மாமா இந்த நேரத்துல? பைக்கு காரு எதையுமே காணும்? இல்ல சும்மா நடந்து அப்படியே வாக்கிங் மாதிரி வந்தேன் கண்ணம்மா. நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் கண்ணம்மா. அம்மா ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு மாமா. இதத்தான் நான் காலையிலே சொன்னேன். நீங்க அப்படி பண்ணலனாதான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். அத்தைய தோக்கடிச்சு நீங்க என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதை விட அத்தை ஜெயிக்கிறது தான் நான் விரும்பினேன். அவங்க மனசு கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருக்க முடியாதுல்ல மாமா. நிஜமாவே கண்ணம்மா எனக்கு வேற எந்த வழியுமே தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தேன். ஆனா கடைசியில எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அடி பண்ணி வச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. எந்த அம்மாவாச்சும் பெத்த மகனை பிளாக்மெயில் பண்ணுவாங்களா? அது ஒரு பாசம். பாசத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவாங்க. அத்தை கொஞ்சம் கராரா கடுமையா வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த முடிவு எடுத்ததுதான் நான் விரும்புறேன். ஒரு பக்கம் எங்க அம்மா, இன்னொரு பக்கம் நீ, ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் கண்ணம்மா, இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாலையும் அதை பண்ணவே முடியாது போல இருக்கு. எதுக்கு மாமா நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? நானே சொல்றேன், எப்பவுமே அம்மா ஒரு படி மேலதான். அவங்க பெத்ததுனாலதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. உங்க அம்மா மட்டும் இல்லனா இந்த பாரதி மாமா எனக்கு கிடைச்சிருப்பாரா? ஆனா நீ அந்த வீட்டுல இல்லாம உன்னை பார்க்காம நான் எப்படி கண்ணமா இருப்பேன்? விடுங்க மாமா, பூட்டு தயாரிச்ச சாமி அதுக்கு சாவியும் தயாரிச்சிருக்கோம். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கு எங்கேயாச்சும் தீர்வு இருக்குதான் செய்யும். பொறுமையா இருந்து கண்டுபிடிப்போம். என்ன பார்க்கணும்னா ஒரு 10 நிமிஷம் தோ இப்ப வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு வாக்கிங் வந்தா கூட பாத்துட்டு போயிடலாமே. நம்ம சேர்ந்து வாழறது அது எப்படியும் நடக்கதானே போகுது. இப்ப நடக்கிறதெல்லாம் சும்மா தற்காலிகம்தான். உங்களை விட்டுட்டு நான் மட்டும் இருந்துருவேனா என்ன? சரி கண்ணம்மா, கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி மாமா, தயவு செஞ்சு போனதும் அத்தை கிட்ட இதை பத்தி எதுவும் பேசிடாதீங்க. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். சரி கண்ணம்மா, நான் கிளம்புறேன். நீ போய் தூங்கு. பாய். பாய். நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவேன் மாமா. அகில், எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? ஏன் நீ சாப்பிடல? அதான் எல்லாருமே சாப்பிட்டாங்களே. நான் சாப்பிடல, எனக்கு இப்ப பசிக்குது. பாரதி மாமாவை சாப்பிடுன்னு அத்தை சொன்னாங்க. சௌந்தர்யா நீ முதல்ல சாப்பிடுமான்னு மாமா சொன்னாரு. அறிவு சாப்பிட்டாச்சான்னு பாரதி மாமா கூட கேட்டாரு. அகிலன் சாப்பிடுப்பான்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆனா யாருமே அஞ்சலி சாப்பிட்டாளான்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. சரி, மத்தவங்கள விடு. உனக்கே அகில் அது தோணவே இல்லை?
உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் காலையில இருந்து பட்னியா இருந்தேன். சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட கவனிக்க மாட்டேல்ல. நான்லாம் என் வீட்ல ஒரு வேளை கூட சாப்பிடாம இருந்ததில்ல தெரியுமா? இன்னைக்கு முழுக்க கொலை பட்னி போட்டுட்டல்ல. ஐம் சாரி அஞ்சலி, நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நானாவது கேட்டிருக்கணும். இட்ஸ் மை மிஸ்டேக். ஐம் சாரி. சாப்பிட்டு முடிச்சது பீடா கேட்டிங்களே, இந்தாங்க. ஹலோ மேடம், வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு பீடா கொடுங்க, வாங்க. ஐயா, உங்களுக்கு பீடா? ச்சீ, இவ்வளவு கேவலமா ஒரு பொய் சொல்றதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? நான் கூட ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டுட்டேன். சாரி கூட கேட்டேன். நீ எல்லாம் திருந்துறதுக்கு 1% இல்ல 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 மைனஸ் கூட வாய்ப்பு இல்ல. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு செரிக்கிறதுக்கு பீடா போற நீ, பசியோட இருக்கேன் கொலை பட்டின்னு எப்படி வாய் குசாம புழுகுற? வெளியே தெரிஞ்சா கேவலம் கூட உனக்கு தோணலையா? என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு பொய் சொல்ற பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இல்ல இந்த பீடா போதுமா இல்ல சோடா கூல் ட்ரிங்க்ஸ் எதனா சொல்லணுமா? இல்ல அகில். ச்சீ. அகில், அம்மா சாரிம்மா. நான் ஹலோ. என்ன சார், உண்ணாவிரதத்துல ஒரு வழியா முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. என்ன சார் அழுப்பா சொல்றீங்க? காலையில இருந்து சாப்பிடாம இருந்த டென்ஷனா? நீங்க ஒரு டாக்டர், காலையில இருந்து சாப்பிடாம வயித்த பட்டினி போறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ சார் சார்னு கூப்பிட்டு கடுப்பு ஏத்திட்டு இருக்க? நீங்க தானே சார் காலையில சொன்னீங்க there is a limit for everythingன்னு. இப்போ நான் என்னோட லிமிட்ல இருந்து பேசுறேன். என்ன வெண்பா, நான் இருந்த டென்ஷன்ல என்னென்னமோ பேசிட்டேன். என்ன நடந்துச்சு, எங்க அம்மா எப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. சொல்லப்போனா அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு ரீகால் பண்ணி பார்க்கறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டேனா? பின்ன ரொம்ப ஹார்ஷா பேசி உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ அது இதுன்னு சொல்லிட்டேன் பாரதி. சாரி வெண்பா, சாரி. நான் என்ன பேசினேன்னு கூட எனக்கு தெரியல. சரி சரி பரவாயில்ல விடு. நான் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக தான் சார்னு கூப்பிட்டேன். நடந்ததை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஃபீல் பண்ணிட்டு தனியா தானே உட்காந்துட்டு இருக்க? உன் குரல்லே அது தெரியுதுடா. உனக்கு தெரியுது, ஆனா எங்க அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நான் உன்னை லவ் பண்றேன்டா பாரதி. அதான் நான் அன்னைக்கே சொன்னல, நீ தான் கேட்கல. கண்ணம்மாவை திரும்ப போய் கூட்டிட்டு வரேன்னு இப்ப போய் ஆண்டி கிட்ட சொல்லாத, அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க, பிரச்சனை ஆயிடும்னு சொன்ன. நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? என்ன தெரியல வெண்பா, எனக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவாவே நடக்குது. இன்னைக்கு காலைல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு முடிவு தெரியாம எந்திரிக்க கூடாதுன்னு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து இல்ல, எங்க அம்மா தான் என்னை எமோஷனலா மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி சாப்பிட வச்சிட்டாங்க. என்ன கேட்டா இந்த விஷயத்தை நீ தப்பு தப்பா யோசிக்கிறதையும் இத பத்தி பேசுறதையும் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு ரிலாக்ஸ்டா இருடா. எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வா, யோகா கிளாஸுக்கு போ. முதல்ல மனசு அமைதியா வச்சுக்கோடா. இதோ பாரு வெண்பா, கொதிக்கிற குக்கர் ஆஃப் ஆகணும்னா கீழே எறிகிற அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதை செய்யாம
பிரச்சனை அப்படியே வச்சுட்டு யோகா பண்ண சரியாயிடும், தியானம் பண்ண சரியாயிடும்னு நினைக்கிறது இதெல்லாம் அறியாமல்ல. ஐ ஹாவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். ஓடி ஒளியெல்லாம் முடியாது. ஆனா எப்படி பாரதி? தெரியல, எனக்கும் இதெல்லாம் புதுசு தானே. ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஐயோ, மறுபடியுமா? திரும்பவும் உண்ணாவிரதம் ஆரம்பிக்க போறியா? அப்படி இல்ல, நான் அந்த அர்த்தத்துல நான் சொல்ல. அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்றதுக்காக கண்ணம்மாவை அங்கேயே விட்டுற முடியாதுல்ல, அதை தான் சொன்னேன். அதுக்காக விடிஞ்சு எழுந்திருச்சதும் போய் கண்ணம்மாவை கூட்டிட்டு வந்து நிக்காத. ஆண்டி பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் விட்டு புடி பாரதி. சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு பாரதி. எனக்கு இதான் வேணும்பா, புரியல. கண்ணம்மா என் ஒய்ஃப், நான் அவளோட ஹஸ்பண்ட். எங்க 2 பேருக்கு நடுவுல குழந்தை இருக்கு இல்ல, இதெல்லாம் எங்க 2 பேரோட பிரச்சனை. குழந்தை இருந்தா கொஞ்சம் போறோம், இல்லனா எனக்கு அவ குழந்தை, அவளுக்கு நான் குழந்தை. தட்ஸ் இட். உண்மை என்னன்றது உனக்கு தெரியுன்றதுனால ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இந்த குழந்தை பிரச்சனைய நிஜமா நாங்க ஒரு விஷயமாவே நினைக்கல. ஆனா மத்தவங்க கண்ணை ஏன் இவ்வளவு உறுத்துது? மத்தவங்க இல்ல பாரதி, அவங்க உன் அம்மா. அவங்களோட மகனுக்கு ஒரு வாரிசு உருவாகணும்னு நினைக்க மாட்டாங்களா என்ன? அவங்க மகனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியற வரைக்கும் அவங்க அப்படித்தானே நினைப்பாங்க. ஆனா என்ன பண்றது? உண்மை என்னன்னு உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலா உண்மை என்னன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். வெண்பா, சரி பாரதி, நீ நடந்ததையே நினைச்சிட்டு இருப்பேன்னு தான் ஃபோன் பண்ண. டேக் கேர். நான் அப்புறம் பேசுறேன். ஓகே வெண்பா, பாய். கண்ணம்மாவுக்கு நீ குழந்தை, அவ உனக்கு குழந்தையா? சித்தி. அப்பா தேங்க்யூமா. எடுத்துக்கோடா. அமைதியாடுறா, குடுப்பா. சரிப்பா. வா பாரதி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய் பாரதி, எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் நேத்து மாதிரி இன்னைக்கும் ஃபுல் டே பட்னி போட்டுறாத. அறிவு, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவன் தான் ஏதோ சொல்லணுங்கிறானே. நீ முதல்ல உட்கார்றா, என்னன்னு சொல்லு. அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் வந்தேன். என்ன முடிவு? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஜாபை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? ரிசைன் பண்றியா? ஏன், என்னாச்சு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா. துபாயில இருந்து ஒரு ஃபாரின் ஜாப் ஆஃபர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டலில் சீஃப் கார்டியாலஜிஸ்டாக. அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணால் அது ஓகே ஆகிடும்பா. நீ என்ன பண்ணலான்னு இருக்க பாரதி? நான் அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா. அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கியா, இல்ல அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா இன்ஃபார்ம் பண்றதுக்கு சொல்றியா? இல்லைம்மா, இன்னும் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணல. பட் ஆனால் அந்த ஜாப் கன்ஃபார்மாக தான் இருக்கு. என்ன பாரதி இது? தூங்கி எந்திரிச்ச உடனே திடீர்னு இப்படி ஒரு குண்டை போடுற? ஏன், இப்ப இங்க என்ன பிரச்சனை? நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ல சும்மா ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க. இதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட நீ ஏன் போய் வேலை செய்யணும்? இல்லைப்பா, வேலை பார்க்கறது வெறும் சம்பளத்துக்காக இல்லைல்ல. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன அமைதி இதெல்லாம் கிடைக்கணும்ல. ஏ, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் உனக்கு கிடைக்கலையா? இல்ல உன்னை யாராவது மரியாதை குறைவா நடத்திட்டாங்களா? சேச்சா, அந்த மாதிரிலாம் இல்லைம்மா. எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு ரொம்ப நாளாவே தோணிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்படியே எங்கேயாச்சும் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தா மனசு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல, அதான்ப்பா. நேத்து தான் நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு.
இப்போ வந்து இப்படி சொல்ற? ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாரதி? இல்லம்மா, இது என்னோட தனிப்பட்ட முடிவு. அதுவும் இல்லாம ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஆஃபர் இன்னைக்கு இருக்க மூடுக்கு அக்செப்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான். டேய் பாரதி, தயவு செஞ்சு இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணாத. இங்க சித்தி, வேணுப்பா, அகில் எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் என்ன பண்ணுவ? உன்னை உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா எங்களால தான் பார்க்க முடியுமா, இல்ல உன்னால தான் எங்களை பார்க்க முடியுமா? ஒருவேளை நம்மளையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிதான் அவன் ஃபாரினே போறானோ என்னமோ. என்னம்மா நீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. எனக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் தேவைப்படுது, அவ்வளவுதான். சரி, ஓகே பாரதி, ஆல் ரைட். எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல மனசுக்கு அப்படி தோணும். இப்போ உன் மனசு உங்ககிட்ட அப்படி சொல்லுது. உன் மனசு எப்படி சொல்லுதோ அதை செய். சௌந்தர்யா, நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இப்படி பேசுறான். சரி, போறதுனா போட்டுமே. நாம என்ன குறுக்க விழுந்து அவனை தடுக்கவா முடியும்? பாரதி, உங்க அம்மா இப்படி சொல்றதே அபூர்வம். அவ இப்படி சொல்றான்னா அவளுக்கு சம்மதம்னு அர்த்தம். நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. பா, என்னப்பா டக்குன்னு இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, ஏதாச்சும் சொல்லி தடுத்துருவீங்கன்னு நினைச்சா நீங்களே எப்படி சொல்றீங்க? அது அப்படி இல்ல. அவன் பணத்துக்காக ஃபாரின் போறேன்னு சொல்லியிருந்தானா ஸ்ட்ரிக்டா போக வேண்டாம்னு நான் தான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஆனா அவன் மன நிம்மதிக்காக போறேன்னு சொல்றான். அதனாலதான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பாரதி, இவங்க எல்லாரும் சொல்றத பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அர்ஜென்ட்டா முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமா முடிவெடு. என்ன? சரிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரி, பாய். வரேன். ம். பாரதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா இதுல ஏதோ ஒரு பிளான் இருக்கு. இதுல கண்டிப்பா அந்த கண்ணம்மாவும் ஈடுபட்டிருப்பான். கண்டுபிடிக்கிறேன். என்ன மாப்பிள்ள, முகமே சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒன்றும் இல்லை மாமா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்னது மாமா? நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் கண்ணம்மா. சொந்த ஹாஸ்பிட்டல் தானே, வேலையை விடுறேன்றாரு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஏன் மாப்பிள்ள இப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன மாப்பிள்ள, நீங்க பொழப்புக்கு வழி இல்லாதவங்க தான் சவுதிக்கோ இல்ல சிங்கப்பூருக்கோ வேலை தேடி போவாங்க. நீங்க என்னடான்னா சொந்த ஹாஸ்பிட்டலையே வேணான்னு போறீங்க. ஆமாம் கணபதி, அது எங்கள் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் தான். பட் ஸ்டில் நாங்கள் சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, எனவே இப்போ அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைன்னு தோணுச்சு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன மாப்பிள்ள, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? நீங்க பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டா கண்ணம்மாவோட நிலைமை. கண்ணம்மா எப்படி மாமா நான் விட்டு போவேன்? கண்ணம்மா என் கூட தான் வரா. என்ன தம்பி சொல்றீங்க? இவளையுமா கூட கூட்டிட்டு போறீங்க? இவ எதுக்கு உங்க கூட தெண்டமா? என்னக்கா கூறுகட்டத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கண்ணம்மா யாரு? அவரோட மனைவி. அவரு வெளிநாட்டுக்கு கூட்டு போவாரு, இல்ல வேற கிரகத்துக்கு கூட கூட்டு போவாரு. உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல மாமா, நான் வரமாட்டேன். கண்ணம்மா என்ன சொல்ற நீ? ஆமா மாமா, இப்ப எதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க? இங்க மாமா, அத்தை, அகிலன், அஞ்சலின்னு குடும்பத்தோட இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஃபாரின் போகணும்னு என்ன அவசியம்? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் மாமா.
கண்ணம்மா மாப்பிள்ள எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பார். ஆமா கண்ணம்மா, எதுக்கு இவ்ளோ பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கணும்? கொஞ்ச நாள் தனியா ஃப்ரீயா இருந்துட்டு வரலாம்ல. சரி, நீங்க நாட்டை விட்டே போகணும்னு நினைக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? கண்ணம்மா, நீ நானும் தனித்தனியா பிரிஞ்ச ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்குமே, இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? அவளே வேணாங்கிறா, விடுறா நான் பாரு. மாமா, இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற சராசரியான பிரச்சனை. எல்லாத்தையும் அனுசரிச்சு சரி பண்ணி வாழறது தானே வாழ்க்கை. என்ன பிரச்சனை வந்தாலும் மீன் தண்ணில தான் வாழணும். தரையில வாழணும்னு ஆசைப்பட்டா மீனுக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லை. என்னம்மா, எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு, சுத்தி கூட வேணாம், இந்த பக்கம் பார்த்துட்டு நல்லா முடிவெடு. இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு? நான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேனே தவிர குடும்பத்தை பிரிக்க நினைக்கல. அத்தைக்கு இன்னைக்கு என் மேல கோவம் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அவங்களே நாளைக்கு புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. என்ன கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏத்துக்கலையா? வெளிநாடு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள, அப்புறமா கண்ணம்மாட்ட பேசிட்டு நான் சொல்றேன். நல்லா எடுத்து சொல்லுங்க. சரி பரமாமா. சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வாங்க. பாய் கண்ணம்மா. ம்.